ஹாய் கள்ளிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சோம்புக்கீரை ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நேற்று வந்துட்டு மெடிசினல் ஸ்பைனாச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் தரக்கூடிய, அதாவது உடலுக்கு நன்மை தரக்கூடிய கீரைகள் பற்றி நான் வந்து ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த சோம்புக்கீரையில் நிறைய எனக்கு வந்து ரெசிபிஸ் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ கொஞ்சம் சோம்புக்கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு போய் இன்றைக்கி ஒரு சூப்பு வச்சிடலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்க சோம்புக்கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்திங்களா, மூலிகை கீரையில் இங்கே கடைசியாக அப்படியே ஸ்பாஞ்சியாக வளர்ந்துருக்கு பார்த்திங்களா. இவங்க தான் சோம்புக்கீரை. ஒரு வில்லேஜ் ஸ்டைலில், கிராமத்து ஸ்டைலில் சோம்புக்கீரை வந்து நம்ம வச்சிடலாம். எப்போயுமே கிராமத்தில் வந்துட்டு அதிகமாக எண்ணெய் கொடுக்காமல் ஒரு நல்ல ஹெல்த்தியாக தான் வந்து பண்ணுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீரையை பறிக்கும் போதே எனக்கு எச்சி ஊறுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வேரோடு பறிச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு கத்திரிக்கோல் எடுத்து கச்ச 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 கச்சன்னு நம்ம சோம்புக்கீரையை வந்து கட் பண்ணிக்கலாம். சூப்புக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். இந்த சோம்பில் பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஊட்டச்சத்து தரக்கூடிய கீரை அப்படின்வாங்க. இதில் பாருங்கள், இந்த புல்லெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. கால்சியம், ஜிங்க்கு, செலானியம், இந்த சத்துக்கள்லாம் இந்த சோம்புக்கீரையில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை வந்து இது. நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து எடுத்துக்கலாம். இது என்ன கீரை கண்ணு? சோம்புக்கீரை. இது என்ன கீரை? சோம்புக்கீரை. ஓகே, எனக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு நான் சோம்புக்கீரையை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வந்துட்டு சூப்பு மேலே தூவுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனும் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்காங்க ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெங்காயத்தாள் தான். சூப்பு மேலே தூவும் பொழுது ரொம்ப டேஸ்ட். பிக்கக்கூடாது, பிடுங்கி வந்துடும். அம்மா கட் பண்ணி எடுத்துறேன். ஒரே நிமிஷம். சாப்பிட்றீங்களா? பச்சையாக கூட சாப்பிட்லாம், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாங்க போய் சூப்பு வச்சுட்டு வந்துடலாமா? இங்கே பாருங்கள், இந்த வேரெல்லாம் தனியாக எடுத்துட்டு இந்த சோம்புக்கீரையை வந்து கைகளாலே வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுருங்க. இங்கனே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சும்மா லேசாக அலசிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சூப்பு மேலே தூவ போகிறோம். டேஸ்ட்டுக்காக மட்டும் கிடையாதுங்க, இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் வந்துட்டு ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை தனியாக வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்புக்கீரை நம்ம மேலேயே வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ சூப் வைக்க என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மெயினாக வந்துட்டு சோம்புக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கூட வந்துட்டு ஜீரகம், மிளகு, ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் வந்து இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி. உங்களுக்கு சூப் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி போடுறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். சோள மாவுன்னு சொல்லுவாங்க. இது தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து திப்பியாக வந்து சூப்பில் கலந்துடக்கூடாது. ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை கலக்கி வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆப்ஷனல் தான். நாங்கள் கிராமத்தில் இது போட மாட்டோம், பட் ரெஸ்டாரண்ட்லலாம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போடுறாங்க. இப்போ சூப்புக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். முதல்ல நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, தீயக்கூடாது. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாகிற டைமில் இந்த மாதிரி சின்ன உரல் இருந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த ஜீரக, மிளகு இருக்கு இல்லைங்களா, இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வந்து நச்சுக்கோங்க. சும்மா வந்து 1 2 அது வந்து அடிபடணும்.
உங்ககிட்ட அம்மி இருந்தது அப்படின்னாலும் அம்மியிலே நம்ம போட்டு லேசாக 1-2 வந்து நம்ம உடைச்சிக்கலாம். இந்த மாதிரி 1-2 உடைக்கும் பொழுது அந்த மிளகோட காரம், அந்த ஜீரகத்தோட டேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பில் வந்து நல்லா சேர்ந்து வரும், சத்துக்களும் சேரும். இப்போ பாத்திரம் சூடாயிருச்சு. எண்ணெய் நிறைய விட வேண்டாம், சும்மா கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும். இதில் வந்துட்டு இந்த நச்சு வச்ச இந்த ஜீரகத்தையும் மிளகையும் எடுத்து போட்டுக்கோங்க. அனலை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும். நான் சும்மா ஒரு 4-5 ட்ராப் தான் வந்துட்டு ஆயில் விட்டுருக்கேன். இதை அப்படியே ஒரு கிண்டிக்கங்க. அப்படியே கையோடு வந்துட்டு இந்த வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இதையும் வந்து இப்படி நல்லா தட்டிக்கோங்க. சும்மா 1-2 தட்டினீங்கன்னா போதும். இந்த மாதிரி பாருங்கள், 1-2 தட்டி இதையும் போட்டுக்கோங்க. ஆயில் பத்தலை, சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன். ஓகே, போதும். டேஸ்ட்டுக்காக தான் நீங்கள் சூப் வைக்கிறப்ப நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதோட ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கையால் வந்து இந்த மாதிரி உடைச்சி விடுங்க. லேசாக வதங்குது. தக்காளியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, கால்சியம் இருக்குது தக்காளியில். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லேசாக வதங்கினா போதும். இப்போ வந்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய அந்த சோம்பு கீரையை போட்டுடலாம். அனல் வந்து சிம்மில் தான் இருக்கணும். சும்மா ஒரு கிண்டு அப்படியே சுருள்ற வரைக்கும் ஒரு கிண்டுங்க. நான் சூப் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் அகலமான இருப்பு சட்டி இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, லேசாக வதங்குது பாருங்கள். இந்த சோம்பு கீரை நல்லா அப்படியே சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்டப்போ இந்த பாத்திரத்தில் பாதி இருந்தது, அவ்வளோதான். இந்த மாதிரி சுருண்டு வர்றப்ப தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 3 பேருக்கு 1 டம்ளர் கிடைக்கிற மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்க்குறேன். இப்போ இது எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னா, நல்லா தலை ஒரு கொதி வந்து கொதிக்கணும். நம்ம சால்ட் வந்து சேர்க்காம இருக்கோம். சால்ட் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா தூளுப்புக்கு பதிலாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்துப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்துப்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சமாக சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து காரத்துக்கு மிளகா, வரமிளகா, பச்சை மிளகா எதுவுமே சேர்க்கல. காரத்துக்கு வந்து மிளகு மட்டும்தான். இந்த மாதிரி சூப்பு சேர்க்குறப்ப வந்துட்டு நம்ம மிளகு சேர்த்து செய்யும் பொழுது நமக்கு சத்தும் கிடைக்கும். சளி தொல்லையெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மிளகு சேர்க்குறப்ப வந்துட்டு நமக்கு சூப்பராக வந்து குறையும். நல்ல ஒரு கொதி வந்து வரட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோயாளிகள் இந்த சூப்பு வந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் சாப்பிட்றாங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். கண் பார்வை கூட நல்ல தெளிவடையக்கூடிய சத்து வந்து இந்த சோம்பு கீரையில் வந்து இருக்குது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அரை உப்பாக போட்டுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நான்வெஜ் சூப் மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு எல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். சால்ட் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி காரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்களா, சிவப்பு மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. பூண்டு போடுறப்ப நம்ம பச்சை மிளகா போடக்கூடாது. இப்போ நான் மூடி வச்சிட்றேன், கொதிக்கட்டும். சூப்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக சூப்பு கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு
அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சூப் வந்து கொஞ்சம் கட்டிப்படும், டேஸ்ட்டும் கொடுக்கும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு எடுத்து நான் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இதை இப்படி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஊற்றணுன்னு அந்த கொதி அடங்கிட்டு திரும்ப ஒரு கொதி வரும். வாவ், சூப்பராக இருக்கு இல்லைங்களா? டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்குங்க. நான்வெஜ் சூப் அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைவ பிரியர்கள் இந்த சூப்பை வச்சு குடிக்கலாம். ரெடி ஆகிட்டிங்களா? ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? பார்த்தீங்களா, சூப்பு ரெடி ஆகினோடே பையன் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு சூப்பு குடிக்க ரெடி ஆகிட்டான். வெரி குட். வாவ், சவுண்ட் வருது. உப்பு பார்த்துடலாம். பாருங்கள், அந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம இனிமேல் அனலை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வடிகட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வடிகட்டி கொடுங்க. இல்லை பெரியவங்களே சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த சோம்பு, இந்த பூண்டு, வெங்காயத்தெல்லாம் வந்துட்டு மென்று சாப்பிட்ருங்க. நான் வந்துட்டு இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து தூவிக்கலாம். பார்க்கவும் சூப் அழகாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த ஃபுட்டு வந்துட்டு பார்க்க அட்ராக்டிவாக இருந்தால் அவங்க ரசித்து சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அப்படியே மிதக்கும். அப்படியே நம்ம சூப்பு குடிக்கிறப்ப எடுத்து மென்னோம்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம சூப்பு வந்துட்டு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். அப்படியே ஆவி பறக்க சுட சுட சூப் வந்து ரெடி. நான் என் பையனுக்கு வந்து வடிகட்டலை. இந்த ஸ்ட்ரா பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராவில் வந்துட்டு இப்படி உறிஞ்சினோம்னா சூப்பு தண்ணி மட்டும் வரும். இதை சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஸ்பூனில் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இஞ்சி அவர் சாப்பிட மாட்டார், ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். சூப்பு ரெடி, சமையல் ரெடி, பொரியல் ரெடி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெய்லி மார்னிங்கில் வந்துட்டு நீங்கள் டெய்லி சாப்பிட முடியலனா கூட வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும், நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தத்தை சுத்திகரிக்கும், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும், கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும். ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. சுவையான சோம்புக்கீரை சூப்பு ரெடி. பிடிச்சிருக்குங்களா? குட்டியாக ஒரு லைக் கொடுங்க. தொடர் கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.